நான் வந்து தினமும் வந்து ரிட்டையர் கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணிவிட்டு அதன் பிறகு இங்கே இதே சொந்த ஊர் இங்கே வந்து தங்கிட்டேன். என்னுடைய பழக்கம் காலையிலையும் ஆலயத்துக்கு வருவேன், சாயந்தரம் ஆலயத்துக்கு வருவேன். ஐயா மேலே தீவிரமான ஒரு பக்தி எனக்கு உண்டு. வந்து இங்கே தியானம் பண்ணுறது இப்படி பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு உள்ள ஒரு 5 பெண்கள், வெளிநாட்டு பெண்கள் குறிப்பாக வந்து இங்கே இருந்தாங்க. நான் பார்த்தோன்னே வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, வேர் டு யூ கம் ஃப்ரம் அப்படின்ட்டு. அந்த அம்மா சொன்னாங்க, ஐ கேம் ஃப்ரம் கலிஃபோர்னியா. ஓ, இட்ஸ் இன் அமெரிக்கா, மை டாட்டர் இஸ் தேர் அப்படின்னு சொன்னால், அப்புறம் வி வர் டாக்கிங் வித் தம் ஃபார் சம் டைம். தே டோல்டு மீ தே, அதாவது அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல நாடி ஜோதிடம் பார்த்தாங்க. அவங்க அந்த எந்த பிளேஸ்ன்னு அவங்க சரியாக சொல்ல முடியல. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு சிறிய டைனி வில்லேஜ் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி, நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்களோட. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த ஊரில் நாடி ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது சிங்கமுனியில் இருக்கக்கூடிய வாத்தியாரையா கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் என்று அந்த நாடி ஜோதிடத்தில் வந்தது. அதனால் எங்களுக்கு சிங்கமுனி எங்கன்னு தெரியல. ஒரு ஆள் ராமேஸ்வரத்துக்காரரு, எங்களுக்கு அவர் அமெரிக்காவில் இருக்கார், அவர் தொடர்பு கொண்டு பேசும்போது அவர் வந்து கிளியராக வந்து இந்த இடத்துல இருக்குது, இப்படி எப்படி ரூட் இப்படி இருக்குது என்று சொல்லி அதை நாங்கள் வெப்சைட் மூலயமா அதை பார்த்து கண்டுபிடிச்சி இந்த ஆலயத்துக்கு வந்தேன். வந்த உடனே பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கொஞ்ச நேரம் தியானம் பண்ணோம். இங்கே நல்லா வந்து பார்த்த உடனே எங்களுக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது, ஞானம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் போகிறோம். எகெயின் வி வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டலாம் பேசிட்டு போனாங்க. இது வந்து இப்போ அண்மைகள் 1 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு நடந்துச்சு. வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்த மாதிரி பல்வேறு ஆட்களை வந்து, அதே மாதிரி ஐயாவுக்கு வெளிநாட்டில் கனடாவில் வந்து மன்றமே இருக்குது. கனடா பகுதியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஒரு மன்றம் மாதிரி வச்சு அங்கே வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க.